வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எல்கேஎம்எஸ் சேஃப்ல இருக்க இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சம் ஆஃப் நம்பர்ஸ் 300க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பர் எதெல்லாம் 6ஆல் 12ஆல் 16ஆலையும் வகுப்படும். அப்படி வகுப்படும் போது ரிமைண்டர் இல்லாமல் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. சம் கேட்குறாங்க. அதாவது 300க்கும் 500க்கும் இடைப்பட்ட எண்கள் நிறையா இருக்குமா, அதில் 6ஆல் 12ஆல் 16ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்றது. அப்போ 6 12 46, 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 48 போட்டோம்னா 48 இன்ட்டு 6 போட்டாவே உங்களுக்கு 300க்குள்ளே தான் இருக்கும். 7 போட்டால் தான் 300 தாண்டும். ஸோ 48 இன்ட்டு 7 இருக்கும், 48 இன்ட்டு 8 இருக்கும், 48 இன்ட்டு 9 இருக்கும், 48 இன்ட்டு 10 வரும். ஏன்னா 480. அப்போ இங்கே 48ன்றது காமனாக இருக்கும். இந்த மல்டிபிள்ஸில் 19 19 8 27 34. எவ்வளோ? 34. அப்போ 8 இன்ட்டு 4 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் டிஜிட் 2 கிடைக்குமா? யூனிட் டிஜிட் 2 வருமா? அப்போ இதுக்கு ஆன்சர் 1632. 1632. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். 16 வாய்ப்பாடோட டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் போட்டிருக்கலாம். இப்போ 16னா 16,000 1600 வந்து 16 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே 1600 போயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. 18 16 வாய்ப்பாடில் வருமா? வராது. அதே போல் தான் இந்த 1600க்கு பாக்கி எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. 14ம் 16 வாய்ப்பாடில் வராது. ஓகேங்களா? அதே போல் தான் இந்த 1600 போயிடுச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 164. இந்த 164ம் 16வது வாய்ப்பாடில் வராது. ஸோ ஆப்ஷன் சின்னு சொல்லி நம்ம டேரெக்டாக இதெல்லாம் போடாமலே நம்மளால் போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.